வணக்கம் பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் இந்த சுற்றெழுத்துக்கள் பற்றி பார்ப்போம். சரியோ? ஓம் சுற்றெழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் எத்தனை? 3. என்னென்ன? ஆனா, ஈனா, ஊனா. இந்த 3 எழுத்துக்களே சுட்டுகின்ற பொருளில் வர்றபடியாக தான் சுற்றெழுத்துக்கள் என்று சொல்றாரு. ஓகே, இப்போ இந்த சுற்றெழுத்துக்கள் 3 நீங்கள் படிச்சிட்டீங்க. இந்த சுற்றெழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று அகைச்சுட்டு, ரெண்டாவது புறச்சுட்டு. இந்த அகைச்சுட்டு பிரிக்க முடியாது, ஆனால் புறச்சுட்டு பிரிக்க கூடியது. சரியா? அதை கவனமாக கவனிக்கணும். அகைச்சுட்டு பிரிக்க முடியாதது, புறச்சுட்டு பிரிக்க கூடியது. எப்படின்னு பார்ப்போம். அவன் அவனை நாங்கள் பிரிக்கலாமோ? இல்லை. அது மாதிரி இவன் பிரிக்கலாம், உவன். ஆ இ ஊதான் அவன் இவன் உவன். அதுதான் அகைச்சுட்டு. புறச்சுட்டு அவ்வீடு இவ்வீடு உவ்வீடு. இது பிரிக்கலாம். அவ்வீட பிரிக்கலாம், உவ்வீட பிரிக்கலாம். இவை பிரிக்கக்கூடியவை. ஆகவேதான் சுற்றெழுத்துக்கள் எங்களுக்கு சுற்றுப்பொருளை உணர்த்தி வருவன சுற்றெழுத்துக்கள் என்று சொல்றது. இந்த சுற்றெழுத்துக்கள் இப்ப எத்தனை வகை? எத்தனை எழுத்துக்கள்? 3 சுற்றெழுத்துக்கள். 3 என்னென்ன? ஆ இ உ. இந்த சுற்றெழுத்துக்கள்ல பிரிக்க முடியாதது எது? பிரிக்க முடியாதது அகச்சுட்டு. பிரிக்கக்கூடியது புறச்சுட்டு. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிட்டது. அவன் இவன் உவன் அகச்சுட்டு, புறச்சுட்டு அவ்வீடு இவ்வீடு உவ்வீடு. சரியோ? இப்ப விளங்கிட்டதோ? சரி.